கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக அலமாரி நிகழ்ச்சி. வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அலமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடுக்கி இருக்கும். ஆனா நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் ஓட புத்தக அலமாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக மௌனம் நம் எதிரி, செம்மன் சிறகுகள் போன்ற அற்புதமான நூல்களின் ஆசிரியர், கைகளில் குறிப்பு இல்லாமல் கவிதைகளால் அரங்கத்தை அதிர வைக்கும் கவிதைக்காரர், நேர்த்தியான தன் குரலோடு தமிழகம் முழுவதும் பேச்சு பயணத்தில் களை கட்டி கொண்டிருக்கும் கவிஞர், கவியருவி வல்லம் தாஜ்பால் அவர்கள் தான் வந்திருக்காங்க. திராவிட சிந்தனைக்கு சொந்தக்காரரும் ஈரோட்டு பெரியாருடன் இணைந்து பழகியவருமான பெரம்பலூர் கு. வரதராஜன் அவர்களுடைய வரலாற்று ஆவண குறிப்பு நூலான பெரியார், அண்ணா, வே. ஆணைமுத்து நினைவுச் சுவடுகள் என்னும் ஒரு அற்புதமான நூலை அறிமுகப்படுத்த இருக்கிறாரு. வாங்க நேயர்களே, நினைவுச் சுவடுக்குள் நெடுந்தூரம் பயணிக்கலாம். பெரியாரை, அண்ணாவை, வே. ஆணைமுத்து அவர்களை அறிந்து கொள்ளலாம். பட்டாம்பூச்சி அன்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய புத்தக அலமாரி பகுதியில் பெரியார், அண்ணா, வே. ஆணைமுத்து நினைவுச் சுவடுகள் என்ற நூலினை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நூல் ஆசிரியர் பற்றியும் அவர் குறிப்பிட்டுள்ள 3 ஆளுமைகள் பற்றியும் இந்த நூலில் இருந்து சில தகவல்களை சொல்ல விரும்புகிறேன். இந்நூலின் ஆசிரியர் பெரம்பலூரைச் சேர்ந்த திராவிட இயக்க பற்றாளர் திரு கு. வரதராசன் அவர்கள். இது 128 பக்கங்கள் கொண்ட நூல். வரலாற்று தகவல்களின் தொகுப்பாக ஒரு முக்கிய ஆவணமாக வந்துள்ளது. இந்நூலில் பெரியார், அண்ணா, வே. ஆணைமுத்து ஆகிய தமிழகத்தின் 3 முக்கிய திராவிட தலைவர்களின் அனுபவங்களும் அவர்களோடு நூலாசிரியரின் அனுபவங்களும் உள்ளன. அந்த மூவர் பற்றி மட்டுமல்ல, நூலாசிரியர் வரதராசனார் குறித்தும் இந்நூலில் நிறைய தெரிந்து கொள்ள முடிகிறது. இவர் பெரியாருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு பெற்றவர் என்பது மகிழ்ச்சி தருகிறது. வரலாறு என்பது வந்து போனவர்களின் பதிவேடு அல்ல, சாதனைகளை தந்து போனவர்களின் பொன்னேடு என்பார்கள். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்ச்சிகளின் ஆய்வு. வரலாறு என்பது இறந்த காலத்தின் படப்பிடிப்பு. வரலாற்றை படிக்காதவர்களால் வரலாற்றை படைக்க முடியாது. இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தில் வரலாறு முக்கியம் அமைச்சரே என நகைச்சுவையாக வடிவேலு சொல்வார். ஆனால் உண்மையிலேயே வரலாறு முக்கியம். ஆனால் நாம் வரலாற்று தேர்வை கடைசியில்தான் வைக்கிறோம். ஏராளமான வரலாற்று செய்திகள் இந்நூலில் இருக்கின்றன. தலைவர்களின் மேடை பேச்சுகள் அப்படியே தரப்பட்டுள்ளன. இது பொது வாழ்வில் இருப்போர்க்கும் மேடை பேச்சாளர்களுக்கும் துணை புரியும். நூலாசிரியர் கு. வரதராசனார் 39 ஆண்டுகள் ஆசிரியராக அரசு பள்ளியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பெரியார் மேல் அளவற்ற பற்று கொண்டவர். பகுத்தறிவு சிந்தனையாளர். அவர் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரியார் முழக்கம் என்ற ஒரு நூலை கடுமையான உழைப்பிலே தயாரித்து மிகச் சிறந்த ஆவணமாக விளங்க செய்திருக்கிறார். கவிஞர் ஆரூர் தமிழ்நாடன் இவரை பற்றி ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருக்கிறார். எத்தனையோ மனிதர்களின் உள்ளம் பார்த்தேன், இவர் போன்ற மனிதரினை பார்த்ததில்லை. எத்தனையோ மலர் பார்த்தேன், வாசம் பார்த்தேன், இவர் போன்ற மனித மலர் பார்த்ததில்லை. எத்தனையோ நூல் பார்த்தேன், நுட்பம் பார்த்தேன், இவர் போன்ற புத்தகத்தை பார்த்ததில்லை. சித்திரம் போல் நடைபோடும் வரதராசர் சிந்தனையில் ஈரோட்டார் வெளிச்சம் பார்த்தேன் என்று கூறியிருப்பார். பெரியாரை பற்றி நிறைய தகவல்கள் இதில் இருக்கு.
96 ஆண்டுகள் வாழ்ந்தவர் பெரியார். அறிவும் மானமும் மனிதர்க்கு அழகு என்றவர். மனிதனை நினை, கடவுளை மற என்றவர். இடைவிடாது பேசியும் எழுதியும் உண்மை, விடுதலை, குடியரசு ஆகிய இதழ்கள் நடத்தியும் வந்தவர். ஒன்றிய அரசில் கல்வியில் பிற்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கிடைக்க பெரும்பாடுபட்டவர். பெரியாரை ஒரு முறை ஆங்கில செய்தியாளர் பேட்டி கண்டார். ஐயா, நீங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளையோ உங்கள் பேச்சுகளையோ எந்த தமிழ் பத்திரிகையும் ஆங்கில பத்திரிகையும் வெளியிடுவதில்லை. எனினும் தமிழ் மக்கள் உங்களை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்களே, எப்படி? அதற்கு பெரியார் பதில் சொன்னார், அந்த பத்திரிகைகள் போகாத ஊருக்கெல்லாம் நானே நேரில் சென்று மக்களை சந்திக்கின்றேன் என்றார். அவர் இறுதி மூச்சு வரை 13,12,000 கிலோமீட்டர் பயணம் செய்திருக்கிறார். அதாவது இந்த பூமியின் சுற்று அளவை போல 33 மடங்கு தூரம் பயணம் செய்திருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் இருக்கிறதே, அதை போல 3 மடங்கு தூரம் பயணம் செய்திருக்கிறார். 10,700 நிகழ்ச்சிகளில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பங்கேற்றிருக்கிறார். இந்த மாதிரி பெரியாரை பற்றிய இதை போன்ற நிறைய தகவல்கள் இதில் இருக்கு. அதே போல அண்ணா காஞ்சிபுரத்தில் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய அழகான செறிவான மேடை பேச்சால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியவர் அண்ணா. 1967 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தவர் அண்ணா. 2 ஆண்டுகளுக்கு குறைவாகத்தான் அவர் தமிழ்நாட்டை ஆண்டார். ஆனால் சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது, சுயமரியாதை திருமண சட்டம் இயற்றியது, இருமொழி கொள்கை சட்டம் இயற்றியது ஆகிய எவராலும் முறியடிக்கப்பட முடியாத முப்பெரும் சாதனைகளை செய்தவர் அண்ணா. அவரை குறித்து நிறைய தகவல்கள் இதுல இருக்கு. அப்புறம் 3வது ஆளுமை ஆணைமுத்து ஐயா அவர்கள். ஆணைமுத்துவை பற்றி திராவிட இயக்கங்களுக்கு தெரிந்திருக்கலாம், அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், பொதுமக்களுக்கு அவ்வளவாக தெரிய சாத்தியமில்லை. அவரை பற்றிய தகவல்கள் இதுல இருக்கு. ஆணைமுத்து அவர்கள் ஏறத்தாழ 96 வயது வரை 1925 2021 வரை வாழ்ந்தவர். பெரியாரியல் அறிஞர். அன்றைய திருச்சி மாவட்டம், இன்றைய பெரம்பலூர் மாவட்டம், அதுல மிகச்சிறிய கிராமத்தில் சாதாரண குடும்பத்துல பிறந்தவர். பெரியார் போல முற்றி முதுமை அடைந்த பின்பும் கூட பேசியும் எழுதியும் சிந்தனையாளன் என்ற இதழ் நடத்தியும் பல இயக்கங்களில் பொறுப்பேற்றும் வாழ்ந்தவர். மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி என்ற பெயரில் இயங்கினார். ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். முதலாக பெரியார் சிந்தனைகளை அனைத்தையும் திரட்டி நூல்களாக தொகுத்து வழங்கியவர் இவர்தான். அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றவர் ஆணைமுத்து. சாதியற்ற தமிழினம், பொருளியல் சுரண்டலில்லாத தமிழ்நாடு, பால்பேதமில்லாத தமிழ்நாடு, இவையே ஆணைமுத்து அவர்களின் கொள்கைகளாக திகழ்ந்தன. மண்டல் கமிஷன் பற்றிய இவர் புரிதலும் அதற்காக இவர் டெல்லியில் ஆற்றிய பணிகளும் குறிப்பிடத்தக்கவை. சமூக நீதியில் அக்கறை உள்ள அனைவராலும் போற்றப்பட வேண்டியவர் ஆணைமுத்து அவர்கள். பெரியார் சிந்தனைகளை மார்க்சிய சிந்தனைகளோடு இணைத்து வழங்கியவர். சட்டக்கல்லூரியில் படிக்காத இவர் வியக்க வைக்கும் அளவுக்கு சட்ட புலமை பெற்று இருந்தார். கருத்து போராளி என்றும் களப்போராளி என்றும் போற்றப்படுபவர். தந்தை பெரியாரின் நம்பிக்கையை பெற்றவர். அவரால் பேரறிஞர் ஆணைமுத்து என்று அழைக்கப்பட்டவர். காற்றை போல், நீரை போல் நன்றியை, பாராட்டை எதிர்பார்க்காமல் மக்களுக்கு பயன்பட்டு வந்தவர் ஆணைமுத்து. அறுவடை பற்றி கவலைப்படாமல் கொள்கைகளை விதைத்து கொண்டே இருந்தார். இந்த நாட்டிலே ஒரு குதிரை மீது ஏறி சவாரி செய்வதில்லை. ஒரு கழுதை
ஒரு கழுதை மீது ஏறி சவாரி செய்வதில்லை. ஒரு மாடு ஒரு மாட்டின் மீது ஏறி சவாரி செய்வதில்லை. ஆனால் ஒரு மனிதன் மீது ஏறி சவாரி செய்கிறான், அடக்குகிறான் என்றவர் ஆணைமுத்து. இது போன்ற அரிய தகவல்கள் அடங்கிய பெட்டகமாக, பொக்கிஷமாக, கருவூலமாக திகழ்கிறது இந்த நூல். நூலாசிரியர் மிகச்சிறந்த ஓர் ஆளுமையாக இதில் நமக்கு அறிமுகமாகிறார். நான் பார்த்த நல்லவரில் வான் பார்க்க வாழ்ந்தவர் என்றும், தரிசு மனிதரல்ல பரிசு மனிதர் என்றும், இன்னொரு பெரியார் என்றும் உவமை கவிஞர் சுரதாவால் பாராட்டு பெற்றவர் இந்நூலாசிரியர் வரதராசன் அவர்கள். மூவாவோல் பெரம்பலூரின் கூவா என போற்றப்படுபவர் இவர். திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை பரப்ப எடுத்த முயற்சிகளும் நடத்திய கூட்டங்களும் ஆவணப்படுத்த வெளியிட்டுள்ள தொகுப்பு நூல்களும் பெரும் சிறப்புக்கு உரியவை. திராவிட இயக்கத்திற்கு வேர்களாகவும் விழுதுகளாகவும் இருந்தவர்களை பற்றி இந்நூலில் தெரியப்படுத்தியுள்ளார். கட்சி செய்ய வேண்டியதை தனி மனிதர் செய்து வியக்க வைத்துள்ளார். அரசியல் சட்டங்கள் குறித்தும் நிறைய புதிய தகவல்கள் தந்துள்ளார். இது மிகவும் பயனுள்ள நூல். அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டுகிறோம். இத்தகைய அரிய வாய்ப்பை தந்த பட்டாம்பூச்சி எஃப்எம்முக்கு மிகவும் நன்றி. வணக்கம். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி. வழங்கியவர் கவிஞர் கவியருவி வல்லம் தாஜ்வால் அவர்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலாம் ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, இந்த வாரம் என்ன புக் வந்திருக்குங்க? அம்னே, கவிஞர் கோவை ஆனந்தனோட வேர்களின் உயிருங்கிற ஒரு கவிதை புக் வந்திருக்குது. நல்லா இருக்குது, அதைத்தான் புரட்டிட்டு இருக்கிறேன். ஓ, வேர்களின் உயிர் நல்லா இருக்குங்களே. ஆமா கண்ணோ. அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றேன் கேளு. இந்த கவிஞர் கோவை ஆனந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அழகர்சாமி அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு ஒண்ணு சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ. அப்படிங்களா? அப்ப ரொம்ப சிறப்பு தான். அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போடுறேன். அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 90-03-67-70-02 அம்னி. நானும் ஒருக்கா சொல்றேன், சரியான்னு பாத்துக்கோங்க. 90-03-67-70-02. சரிங்களா? சரிதான். ஆமாங்கோ, இதை கேக்குறவங்க நீங்களும் எல்லாரும் ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்திருங்க. அவ்வளவுதான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலாம் ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க.